நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டறக் கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை யான். நீ ஞானமடைய விரும்புகிறாயா? பிறவா பெருநிலை அடைய விரும்புகிறாயா? முதலில் கொடு. எதை கொடுப்பது? இதுக்கு நான் பெரும்பாலும் மேற்கோள்கள் காட்டுவது கிடையாது. இந்த இடத்துல தேவை இருக்கிறதுனால நான் மேற்கோள் காமிக்கிறேன். ஏன்னா நான் கொடுன்றது நான் மாத்திரம் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால் ஏற்கனவே இருந்த ஞானியர்களும் சொல்லியிருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல சொல்கிறேன். திருமூலர் ஒரு பாடல் எழுதுகிறாரு. யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வரியில் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. இப்போது கற்சிலையில் இருக்கிற ஒரு கடவுளுக்கு நீ மாலை அனுபவிக்கணும் அல்லது பூஜை புனஸ்காரம் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்புறம் அது உன்னுடைய வசதியை பொறுத்து நீ செய்கிறதுங்கிறது வேறு. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, ஒரு இலையை கொண்டு போய் வை போதும். ஏன் நீ கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றாயா? அதற்காக சொல்லப்பட்டது தான் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுனா பசுவுக்கு மாத்திரம் கிடையாது, மனிதன் அல்லாத பிற உயிரினங்களுக்கு நீ உணவு கொடு. ஏனென்றால் உணவு கொடுக்க வேண்டியது உன்னுடைய தலையாய கடமை. அந்த இடத்துல உணவு கொடு. சரியா? யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நீ உன்கிட்ட பணம் இருக்குது, நீ உன்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய திறன் இருக்குது, நீ வேலை பார்க்குற, பணம் சம்பாதிக்கிற, அதன் மூலயமா நீ உனக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியுது, உணவு உட்பட உன்னுடைய சுகபோகங்கள் அனைத்தையும் அனுபவிச்சுக்க முடியுது. ஆனால் மனிதன் அல்லாத பிற உயிரினங்களுக்கு பிரதானமே உணவு தான். அது ஆகையினால உண்ணும்போது ஒரு கைப்பிடி உணவை எடுத்து பிற உயிரினங்களுக்கு கொடு. 3வது இடத்துலையும் கொடு தான் வருது. 4வது வரியில் என்ன சொல்கிறாரு? யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இப்போது பச்சிலை கொடுத்துட்ட, பசுவுக்கு வாயுரை கொடுத்துட்ட, உண்ணும்போது ஒரு கைப்பிடி உணவு எடுத்து கொடுத்துட்ட, இதையெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு தான் நீ யாருங்கிறது உன்னால் புரிஞ்சுக்க முடியும். இந்த பேரண்டம் என்னன்னு புரிய முடியும், இந்த பேர் இயக்கம்னா என்னன்னு புரிய முடியும். இது நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதன் பிறகு யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. நீ எப்போ இன்னுரை பிறருக்கு சொல்ல முடியும்? நீ உணர்ந்தால் தான் சொல்ல முடியும். அப்போ நீ உணர்வதற்கெல்லாம் தடையாக இருக்கிறது இதுதான். ஆனால் நாம் இதை செய்கிறோமான்னா செய்கிறதில்லை. இவ்வளோதான். இதிலே இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இருக்கு இல்லையா? இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்ன்றது 4 எப்படியோ அதுபோல் இங்கே இந்த 4 வரியை நீங்கள் கடைப்பிடித்தீங்கனாலே போதுமானது. 3 வரியை கடைப்பிடித்தீங்கனாலே பிறருக்கு இன்னுரை செய்கின்ற அளவுக்கு நீங்கள் உயர்ந்துருவீங்க. எப்போ அந்த ஒவ்வொன்றா செய்ய. ஆக இந்த பிரபஞ்சத்தின் நியதி என்பது என்னவென்றால், கொடுத்தால்தான் கிடைக்கும் என்பது தான் பிரபஞ்சத்தோட நியதி. நீ கொடுக்காம கேட்டுக்கிட்டே இருக்குது, கிடைக்குமானா கிடைக்க மாட்டேங்குது. அப்போது இன்றைக்கி ஞானம் அடையணும், பிறவா பெருநிலை அடையணுன்ற ஏக்கம் எல்லோருக்குமே இருக்குது. ஆனால் எத்தனை பேர் ஞானம் அடைகிறாங்க அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் கொடுக்காம எதுவுமே கிடைக்காது. ஆனால் நம்ம எல்லா இடத்துலையும் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த பேரண்டத்தின் இயக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலோ அல்லது நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலோ நாம் எதையும் ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்குறோமானா கொடுக்குறதே இல்லை.
அப்போ நீ ஞானம் அடைய வேண்டும் என்றால் நீ கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? எதை வேணாலும் கொடுக்கணும். ஒரு எல்லைக்கு பிறகு உன்னையே கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்ற தருணத்தில் மாத்திரம்தான் உன்னால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உன்னையே நீ ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இது சுயநலம் அல்ல. 4வது வரியில் சொல்லியிருக்காருல்ல, யாவருக்கமாம் பிறருக்கு இன்னொரு தானே. நீ ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கன்னா அந்த வியாபாரத்தில் உள்ள சூட்சுமமெல்லாம் இன்னொரு நபருக்கு நீ சொல்லிக் கொடுப்பியானா சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஞானம் அடைந்தவன் அனைத்தையும் சொல்லிக் கொடுப்பான். ஏன்னா உன்னிட்ட சுயநலம் இருக்கும். நீ வியாபாரி, உன்னிட்ட சுயநலம் இருக்கும். ஆனால் ஞானம் அடைந்தவன்ட்ட அந்த அந்த சுயநலம் இருக்காது, பொதுநலம் இருக்கும். அப்போது அவன் எல்லாத்தையும் உணர்ந்ததுக்கு பிறகு தான் சொல்ல முடியும். அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய நிறைய பேர் ஏன் ஞானம் அடைய முடியலை அப்படின்னு நீ கொடுக்கறது இல்லையேப்பா. அவ்வளோ பெரிய பேரண்டத்தை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா நீ எந்த அளவுக்கு கொடுக்கணும்? உன்னையவே கொடுக்கறதுக்கு ஒரு எல்லைக்கு பிறகு உன்னையவே கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் கூட அதுதான் சாத்தியம். ஆனால் இன்றைக்கி நாம் எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்கோங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறீங்களான்னு. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், நான் தயாராக தான் இருக்கிறேன், நீங்களாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு வாத்தியார் இருக்கார், ஒரு மாணவன் இருக்கா. அந்த மாணவன் எழுதுவதற்கு வாத்தியார் என்ன எழுதியிருக்கானோ அதுக்கு மார்க் போட்டுருவார், அவ்வளோதான். நீ 20 மார்க்கு எழுதினா 20 மார்க்கு தான்ப்பா போடுவார். நீ 20 மார்க்கு எழுதிட்டு 90 மார்க் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? அப்போது எல்லா இடத்துக்கும் இந்த ஒவ்வொரு அளவுகோல் இருக்கு இல்லையா? இந்த பேரண்டம் ஒரு அளவுகோல் வைக்குது. நீ எல்லாத்தையும் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றாயா? இதை தான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இறைவன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து சோதிப்பார் அப்படின்னு. அது சோதிக்கிறது இல்லைப்பா. நீ எந்த அளவுக்கு நீ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேங்கிறத உன்னுடைய ஆன்மா உனக்கு ஒரு பரீட்சை வச்சுக்கிட்டே இருக்குது. நீ அந்த பரீட்சையில் தேர்ச்சி அடையாமல் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிற. ஒரு எல்லைக்கு பிறகு நான் என்னையவே இழந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த பிறவியில் நான் பிறவா பெருநிலை அடையணுன்றதை நான் முடிவு எடுத்துட்டேன்னா அந்த எடுத்த முடிவில் எத்தனை பேரால் நிரந்தரமாக நிற்க முடியுதுங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்போ நம்ம அப்படிலாம் இருக்கிறோமானா இல்லை. கடை சரக்கு மாதிரி ஞானமடைதல்ன்ற நிகழ்வோ அல்லது பிறவா பெருநிலை என்கின்ற ஒரு நிகழ்வோ கடை சரக்கு மாதிரி காசு கொடுத்து கிடைக்குமாங்கிறது மாதிரி நீங்கள் அந்த நிலைக்கு இருக்கிறீங்க, அல்லது அப்படி தவறுதலை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீ ஞானமடைய விரும்புகின்றாயா? ஆம் என்றால் முதலில் கொடு. உன்னை முதல்ல இந்த திருமூலர் சொல்கிற அந்த 4 வரியில் சொல்லியிருக்கிறதையாவது முதல்ல கொடுங்க. 3 வரி, அந்த 3 வரியை முதல்ல கடைப்பிடிங்க. முதல்ல அந்த 3 வரியை எல்லாமே கொடுக்கணும்ப்பா. இங்கே கொடுக்காம எதுவுமே கிடைக்காதுப்பா. ஏதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உனக்கு ஏதாவது கொடுக்காம ஏதாவது கிடைக்குதான்னு ஒன்றுமே கிடைக்காது. கொடுத்தா தான் கிடைக்கும். இதுதான் இயற்கையோட நியதியாகவே இருக்குது. ஆனால் ஞானம் அடைதல்ன்ற நிகழ்வு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதோ இல்லை அடைவதோ அதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கோம். அப்போ அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமான்னா இல்லை. ஆனால் நான் அடைய முடியலைன்ற அந்த ஏக்கம் மாத்திரம் இருக்குது. வெறுமனை ஏக்கம் மாத்திரம் இருந்து என்ன ஆகும்னா ஒன்றும் இல்லை. அதனால தான் இந்த ஞானமடைதல்ன்ற நிகழ்வு, பிறவா பெருநிலைன்ற நிகழ்வு, ஞானிகளுடைய இது ஏன் பல லட்சங்கள் அல்லது கோடியில் ஒருவர் மாத்திரம் ஏன் இருக்கிறான்னா, அந்த கோடியில் ஒருவன் மாத்திரம்தான் எல்லாத்தையும் இழப்பதற்கு தயாராக இருக்கான். என்னையவே இழக்கிறதுக்கு கூட நான் தயாராக இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியுமா? அவங்களால மாத்திரம்தான் ஞானம் அடைய முடியும். உதாரணம் நிறைய சொல்லியிருக்கலாம், சொல்ல முடியனால. 1 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த 1 வயது குழந்தைய போட்டுட்டு மூக்குப்பொடி சித்தர் மொட்டை கவுண்டர் திருவண்ணாமலைக்கு போகிறார். 1 வயது குழந்தையா இருக்கையில் போயிட்டு 12 வருஷம் கழித்து தான் வர்றாரு. 12 வருஷம் கழித்து தான் போகிறாரு. 12 வருஷம் கழித்து பார்க்க போகும்பொழுது மனைவி இறந்து போகிறாங்க. மனைவி இறந்த உடனே அந்த 12 வயசு பையனை கூட்டிக்கிட்டு திரும்பி வா, திருவண்ணாமலைக்கே நம்ம போயிடுவோம், பூ கட்டி கொடுத்து நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம்னா மொட்டை கவுண்டரோட அம்மா இல்லைடா, நீ தான் இப்படி போயிட்ட, என் மருமகளும் இறந்து போயிட்டா, என் பேரனையும் கூட்டிகிட்டு போகாத, என்கிட்ட விட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மொட்டை கவுண்டர் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அவங்க அம்மாட்ட அந்த பையனை விட்டுட்டு போகிறாரு. போனது தான் அதுக்கப்புறம் திரும்பி வரல. கிட்டத்தட்ட ஒரு 38, 39, ஒரு 40 வருஷம் துறவரம். அப்போது
அந்த நிலை எத்தனை பேருக்கு முடியும்? நானும் ஞானம் அடையணும், நானும் சித்தனாகணும், புத்தனாகணும், எல்லாம் ஆகணும். ஆனால் நாம் என்ன கொடுக்குறோம் அந்த இது இருக்குல்ல. நாம் கொடுப்பது கடுகளவு கொடுத்துட்டு மலை அளவு எதிர்பார்க்குறோம். அந்த கொடுத்தல் என்பது ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் யோகிராம் சுரத்குமாராக இருக்கட்டும், ஏன் புத்தர், அவர் அனுபவிக்காத சுகபோகமே கிடையாது. புத்தர் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவரை பார்த்துட்டு ஒரு ஞானி என்ன பண்ணியிருக்கிறாரு, இவன் துறவரம் போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவன் துறவரம் போயிடக்கூடாதுங்கிறக்காண்டியே சித்தார்த்தனோட அப்பா அவனுக்கு அந்த சித்தார்த்தனுக்கு அவ்வளோ உச்சபட்ச போகத்தை கொடுக்குறாரு. எல்லாமே பெண்கள் தான். ஒரு புத்தர் அது வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன ஒரு 2-3 இன்சிடெண்ட்டில் அவருடைய வாழ்க்கை பயணம் அப்படியே திரும்பி தலைகீழ புரட்டி போடப்படுது. அதன் பிறகு அதுக்கப்புறம் அவர் பட்ட இன்னல்கள் துன்பங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவருக்குள்ளே வர்ற கேள்விகளுக்கெல்லாம் கேட்டு 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 ஒரு எல்லைக்கு பிறகு தன்னையே இழந்து எல்லாத்தையும் இழந்து ஒரு இளவரசர் எல்லாத்தையும் இழந்து. அதனால தானே இன்றைக்கி புத்தரை பேசுகிறோம். இல்லைன்னா சித்தார்த்தனா இருந்தால் யாரும் நம்ம பேசியிருக்க போகிற கிடையாது இல்லையா? அப்போது அந்த சித்தார்த்தனா இருக்கும் பொழுது கொடுக்கலை. அந்த சித்தார்த்தனா இருந்து கொடுக்க 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 தான் புத்தனாக மாறுறாரு. முட்டை கவுண்டராக இருந்தது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் மூக்குப்பிடி சித்தராக மாறுறாரு. சரத் குன்வராக இருக்கிறது வரைக்கும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக தான் இருக்கார். ராம் சுரத் குன்வர் இருக்கிறது வரைக்கும் ஒரு பேராசிரியராக தான் இருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் யோகி ராம் சுரத்குமாராக மாறுறாரு. அப்போது இங்கே எல்லாருமே வெங்கட்ரமணனாக இருந்தவர் தான் ரமண மகரிஷியாக மாறுறாரு. வெங்கட்ரமணனா இருக்கும் பொழுது யாருக்கும் தெரியாது. அவங்க எல்லாத்தையுமே இழக்கிறாங்கப்பா. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே பார்க்குறீங்க, நான்லாம் ஆன்மீகத்தில் இத்தனை வருஷமாக இருக்கேன்னா என்ன கொடுத்துருக்க? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? பரீட்சைக்கு படிக்கிற எல்லாருமே 100க்கு 100 மார்க் வாங்குறாங்க. அவன் 100 மார்க் வாங்குறதுக்கு அவன் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பான்? அப்போ ஞானம் அடைவதற்கு அவன் எவ்வளோ இழந்திருப்பான்? அதை பற்றி எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் இங்கே ஞானம் அடைந்தவன் ஏதாவது ஒரு கருத்து சொன்னான்னா அதில் உட்காந்துக்கிட்டு கமெண்ட் போடுறதுக்கு, அதில் உட்காந்து திட்டுறதுக்கு, அதுக்கு வந்துடுறீங்க. அந்த புரிதலே இல்லையேப்பா. சரி, அது வேண்டாம். அது அவங்கவுங்களுடைய, நீ செய்கின்ற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, அவ்வளோதான். அது அவங்கவுங்களுடைய வினை. அதனால் ஒவ்வொரு மனிதனும் இங்கே பிறவி எடுத்ததன் நோக்கமே தான் யார், தன்னை இயக்குகின்ற தலைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய அல்லது இறைவன் என்று நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த பிரம்மமாகிய அந்த இயற்கையை புரிந்து கொள்வதற்காக தான் இங்கே பிறவி எடுக்கப்பட்டிருக்கு. பொண்டாட்டியோட அனுபவிக்கிறதுக்கோ, பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கோ, பிள்ளைங்களை படிக்க வைப்பதற்கோ இதுக்காகலாம் நாம் பிறவி எடுக்கலை. ஏன், ஒருவேளை உங்களுடைய கூற்றுப்படி இறைவன் தான் உங்களை படைச்சிருந்தாருன்னா ஏன் இறைவன் மனிதனை மாத்திரம் இப்படி படைச்சு மனிதன் மாத்திரம் போய் படிக்கணும், அவன் மட்டும் வேலைக்கு போகணும், மனிதன் மேலே மட்டும் அப்படின்னா கரிசனை? ஏன் ஒரு நாய் ஏன் போய் படிக்கக்கூடாது, ஒரு பன்றி ஏன் போய் படிக்கக்கூடாது? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இறைவனுக்கு இப்போ இப்படி எப்படி பாகுபாடு இருந்திருக்கும்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நாமளாக உருவாக்கிக்கிட்டது. வந்த வேலையே தான் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக தான் மனித பிறவி எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஞானம் அடைகிறவன் மாத்திரம் ஒரு எல்லைக்கு அப்புறம் அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 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 ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆன உடனே நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தேட ஆரம்பிக்கிறான். அந்த தேடல் அப்படியே அவனை நகர்த்திக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. ஒரு எல்லைக்கு பிறகு நிறைய துன்பங்கள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்த காரியத்திலேருந்து பின்வாங்க மாட்டேன்னு நிற்கிறவனுக்கு மாத்திரம்தான் அது சாத்தியமாகுது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் இது நடந்தது. ஒரு 2 வருடங்களுக்கு 3 வருடங்களுக்கு முன்பு என்ன குழந்தைகள் நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கு, நீ இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு
உறவுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கர பஞ்சாயத்தில் வச்சு பயங்கர விஷயமெல்லாம் பண்ணாங்க, பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க. நான் சொன்னேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மது குடிக்கிற பழக்கம் இருந்தது, மாமிசம் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது, கெட்ட வார்த்தை பேசுகிற பழக்கம் இருந்தது. அப்போல்லாம் அந்த சமூகம் என்னைய ஏற்றுக்கிருச்சு. இப்போ நான் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பால் கூட குடிக்கிறது இல்லை, பால் குடிப்பது கூட பாவம்னு நினச்சிட்டு குடிக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த சமூகம் என்னை வேறு மாதிரி பார்க்குது. காரணம் என்னென்னா, இவங்கள்ட்ட நான் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு பயங்கர நான் கேட்டேன், ரொம்ப ரொம்ப இலகுவாக கேள்வி கேட்டேன். அப்பா இங்கே வாங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். எப்போ தெரியுமா, நான் ஒரு 2 வருடம் நான் பயணிச்சுட்டு வந்திருக்கேன் இல்லையா, நான் 2 வருடம் பயணித்த பயணத்தை பயணிச்சுட்டு வந்து சொல்லுங்கள், நான் பயணிக்கிற பயணம் சரியா தவறான்னு 2 வருடம் கடந்து நான் எப்படி பயணிச்சிருக்கேங்கிறத பயணிச்சுட்டு வந்துட்டு சொல்லுங்கள், நான் பயணிக்கிற பயணம் சரி தவறுன்னு. இப்போது நான் என்னை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. இதோடு இந்த பேச்சை நிப்பாட்டிடுங்க. என்னைக்காவது உங்களுக்கு தகுதி வந்துச்சுன்னா இதை பற்றி பேசுங்க, அதுக்கிடையில பேசாதீங்கன்னு. ஒருத்த கூட பேசலை, பேசாமல் போயிட்டாங்க அவ்வளோ பேர். ஏன்னா ஒவ்வொருவனும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ இழந்திருப்பாங்கிறது அவனால் சொல்லவே முடியாது. அவ்வளவு கஷ்டம்னா கொஞ்சம் நஞ்ச கஷ்டம்லாம் கிடையாது. அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ கஷ்டங்கள் எண்ணிலடங்காதது. நீங்கள் வெளியில் வந்து பார்ப்பீங்க, ரமணரா, அவருக்கு என்னப்பா ரமணர் உலகம் முழுவதும் அவர் அந்த நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், எவ்வளோ இழந்திருப்பார். 13 வயசில் கோமணத்தோடு அவ்வளோ அடி வாங்கியிருக்கிறாரு, கல்லால் அடி வாங்கியிருக்கிறாரு, கண்ணில் மண்ணை தூக்கி போட்டிருக்கிறாங்க. சின்னதாக ஆசிரமம் அமைச்சதுக்கப்புறம் கூட ஆசிரமத்தில் கொள்ளையடிக்க போயிட்டு திருடர்கள் பார்த்துட்டு அடி உதைச்சிருக்காங்க. யோகிராம் சுரத்குமார்லாம் அடித்து மண்டையை திறந்து விட்டுருக்குறாங்க, கை காலெலாம் உடைச்சி போட்டிருக்கிறாங்க. இவன் ஏதோ மெண்டல் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ராம் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டே தெரியவாரான். அதை பார்த்தோன்னா ஏதோ ஒரு மெண்டல் பொருங்க பிடிச்சி அடித்து போட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்பி ஊருக்கு போயிட்டு மனைவியோடு இருந்து 2 வருடம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உடம்பு சரியான திரும்பி வந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களால் முடியுதாப்பா? ரொம்ப இலகுவாக அப்படி போகிற போக்கில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி நீங்கள் உங்களை பார்க்க வரணுன்றீங்க, நேரில் தான் வரணுமா இல்லை ஃபோன்லேயே? நேரில் வர்றது கூட தயாராக இல்லையப்பா. நீங்கள் என்ன நீங்கள் புரிதலில் இருக்கீங்கன்னு ஒன்றும் புரியலை எனக்கு. 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி என்ன நடந்து வர்றீங்களா என்ன, பஸ்ஸில் வர்றீங்க, அதுவே முடியலைங்கிறீங்க. கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை நீங்கள். இந்த இடத்துல எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு வந்து 100 மைல், சுத்தமாக 100 மைல். ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியூருக்கும் நடுவில் தான் எங்கள் ஊர் இருக்குது, புதுக்கோட்டை இருக்குது. புதுக்கோட்டை வழியாக தான் அவர் போகணும். 1000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நடைபாதையெல்லாம் இதெல்லாம் கிடையாது, ரோடெல்லாம் கிடையாது, கல் முள்ளுமாக தான் இருந்திருக்கும், காடாக தான் இருந்திருக்கும், காட்டுக்குள்ளே தான் பயணிச்சிருக்கிறார் அவர் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கையில். பார்க்குறதுக்கு தீட்சை வாங்குறதுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு 200 மைலு, கிட்டத்தட்ட 260-270 கிலோமீட்டர் வரும். 16வது முறை தான் அவர் வந்து அந்த இதை வாங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 5200 கிலோமீட்டர் நடந்திருக்கிறாரு. அப்போ அவர் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு? 5200 கிலோமீட்ரு நடந்து போய் தான் அந்த மந்திர உபதேசம் வாங்கியிருக்கிறார். வாங்கின பிறகும் அவர் சும்மா இருக்கல. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா நபர்களையும் கூப்பிட்டு ஜாதி பேதம்லாம் பார்க்காம எல்லாம் அதை பண்ணிட்டா எல்லாம் அவங்களுக்கு அந்த மந்திர உபதேசம் பண்ணி வைக்கிறாரு. நான் 16 முறை நடந்தனேன்லாம் அவர் யோசிக்கலை. அந்த கடைசி வரி இப்போ புரியும்னு நினைக்கிறேன். யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே. இவர் கஷ்டப்பட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அவர் பெற்ற பிறகு அவர் எல்லாருக்கும் இலகுவாக கொண்டு போய் கொடுக்குறாரு. அதனால தான் 1000 ஆண்டு கழிச்சு இன்னைக்கு ராமானுஜரை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? கொடுத்தாரு அவர். எவ்வளோ 5200 கிலோமீட்டரு நடைப்பயணத்தை கொடுத்துருக்காரு. 5200 கிலோமீட்டர் நடைப்பயணம் 1000 ஆண்டுகளுக்கு முன்புங்கிறது இது நினச்சி கூட பார்க்க முடியல. இல்லை, நினச்சி கூட பார்க்க முடியல. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா உங்களால்? 5200 கிலோமீட்டரு நடந்து போகிறது யோசிச்சு பாருங்கள். இப்போ ராமானுஜர் எவ்வளோ கொடுத்துருக்குறாரு. நீங்கள் ஒன்றுமே கொடுக்குறதுக்கு தயாராக இல்லாமல்
சும்மா அந்த பட்டை அடிக்கிறது, ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிறது, பிரதோஷத்துக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறதெல்லாம் ஆன்மீகம்னு நினச்சிக்கிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடையில் போய் டீ குடிக்கிறது எப்படி ஒரு வேலையோ அது மாதிரி இது ஒரு வேலை, அவ்வளோதான். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நிறைய நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் கொடுக்கல. நீங்கள் இன்னும் கொடுக்கவே ஆரம்பிக்கல. முதல்ல கொடுங்க. கொடுக்க 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 தான் உன்னுடைய மனம் என்கின்ற நிலையிலிருந்து உன்னுடைய ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கும். இன்னும் கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொடுங்க. நீ எல்லாத்தையும் கொடுத்த பிறகு உன்னையவே இழக்கும் தருணம் வந்தால் வர்ற அந்த தருணத்திற்கும் நீ தயாராக இருக்கணும். உன்னையே இழக்கும் தருணம் வந்தாலும் கூட அதற்கும் தயாராக இருக்கின்ற தருணத்தில் மாத்திரம்தான் நீ யார் என்பது உன்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். உன்னை யார் என்பதை நீ உணர்ந்த பிறகுதான் பேரண்டம் என்ன என்பது புரியும். பேரண்டம் என்ன என்பது புரிந்த பிறகுதான் இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கின்றானா இல்லையா, என்ன ஏது எல்லாவற்றிற்குமான விடை உனக்கு அப்புறம்தான் புரியும். கொடுக்கவே தயாரல்ல. ஆகையால் பிரபஞ்சத்தின் நியதி என்பது கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் கிடைக்கும். முதலில் கொடு. எதிர்பார்க்காத. முதல்ல கொடு. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு இல்லையா? நீ கொடுக்க ஆரம்பிச்சனால கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆகையினால் முதலில் கொடு. கிடைக்க வேண்டியது தானாக கிடைக்கும்.